ஓம் சாந்தி. 18 பிப்ரவரி 2023. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இன்றைய முறையினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தையை ஏன் படகோட்டி என்று அழைக்கப்படுகிறது? விடுவிக்கிறார். பாபா சொல்றார், நிச்சயமாக சாரமற்ற உலகத்திலிருந்து அழைத்து சென்று பிறகு புதிய உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஆகையால் அவர் படகோட்டி என்று அழைக்கப்படுகிறது. நிச்சயமாக சாரமற்ற உலகத்திலிருந்து அழைத்து சென்று பிறகு புதிய உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஆகையால் அவர் படகோட்டி என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, இது எப்படிப்பட்ட சங்கம யுகம்? இதில் என்ன முயற்சி செய்கிறீர்கள்? அப்படி சொன்னார் பாபா இன்னைக்கு. பாபா சொல்றார். பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த சங்கமிகம் எப்படியாப்பட்டது? சந்திப்பின் திருவிழா. சந்திக்கிறோம்ல டெய்லி, சந்திப்பினுடைய ஒரு திருவிழா. அதே நேரத்துல புதிய பிறவி இந்த சங்கமிகத்துல தான் நம்ம எடுக்கிறோம். சிறிய யுகம் இது. அழகிய பொன்னான சங்கமிகத்தினுடைய ஒரு விழா. இப்போது சங்கமிகத்தில் நீங்க தான் துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இத்தனை விஷயங்கள் பாபா இன்னைக்கு முரளியில சொன்னார். சொன்னாரா இல்லையா? மூன்றாவது கேள்வி, தீயதை கேட்டால் அல்லது பார்த்தால் நாம் ஏன் பாபாவிடம் சொல்ல வேண்டும்? தீயதை கேட்டீர்கள் அல்லது பார்த்தீர்கள் என்றால் அந்த பழக்கம் உறுதியாக அல்லது பக்கவாக ஆகிவிடும். பதவி குறைந்ததாக ஆகிவிடும். எனவேதான் பாபாவிடம் சொல்ல வேண்டும். நாலாவது, எவரடி யார்? பாபா சொல்றாரு, தயாராகும் சக்தி மூலம் பெட்டி படுக்கையை பேக்கப் செய்து உரிய நேரத்தில் தயாராக இருப்பவர்கள்தான் எவரடி ஆவார்கள். யார் மகான் தபஸ்விகள்? பரமாத்மாவினுடைய குணங்கள் மற்றும் சக்திகளை தனக்குள் தாரணை செய்பவர்கள்தான் மகான் தபஸ்விகள் ஆவார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், யார் தன் மீது இரக்கம் வைப்பதில்லையோ அவர்கள் டேஷ் விடுகிறார்கள். யார் தன் மீது இரக்கம் வைப்பதில்லையோ அவர்கள் தங்களுடைய 21 பிறவிகளுக்கு சுகத்திற்கு கோடு போட்டு விடுகிறார்கள். இரண்டாவது, பகவான் வந்து ஒரு ஸ்ரீமத் தருகிறார் என்றால் பிறகு டேஷ் ஆகிவிடும். பகவான் வந்து ஒரு ஸ்ரீமதம் தருகிறார் என்றால் பிறகு ஒரு வழிமுறையில் ராஜதானி ஆகிவிடும். மூன்றாவது, ஞான மார்க்கத்தில் டேஷ் இருக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் நல்ல மேனர்ஸ், நல்ல நடத்தை இருக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் நல்ல நடத்தை இருக்க வேண்டும். நாலாவது, இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே டேஷ் அடைய வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே மாயாவை வெற்றி அடைய வேண்டும். அஞ்சாவது, கிருஷ்ணரை டேஷ் என்று சொல்ல மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை அனைவருக்கும் உதவி செய்பவர் என்று சொல்ல மாட்டார்கள்.
அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.